பஞ்சகவ்ய விளக்கை எப்படி ஏற்றுறதுன்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு பித்தளை பிளேட் வச்சுருக்கேன். மேலே நம்ம பஞ்சகவ்ய விளக்கை வச்சு அதில் நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் இல்லாதவங்க நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் கூட போடலாம். நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றுங்க, அது ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஆகிடணும். திரும்பவும் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. விளக்கை ஏற்றிட்டு நான் தீப ஆராதனை விளக்குக்கு காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா குழைந்து விட்டு எரியுங்க. நான் மரத்து மேலே வச்சுருக்கிறதுனால தான் கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அப்படி இல்லாதவங்க டைரெக்டாக தூபக்கால்லையோ அகல் விளக்குலையோ கூட இந்த பஞ்சகாவிய விளக்கை நீங்கள் லைட்டிங் பண்ணலாம். இப்போது இந்த விளக்குலேருந்து ஒரு ஹோம புகை வருங்க. இந்த புகை உண்மையிலே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணுது. கந்திஷ்டியை முற்றிலும் நீக்கக்கூடியது. நம்ம வீட்டுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்றுத்தரக்கூடியதுங்க. இது எரிந்து முடித்ததுக்கு அப்புறமா இதை நம்ம விபூதியாகவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா செடியிலையும் கொட்டிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.